என்ன யார் என்று புரிந்தாய்? தெரியுங்க. காலை பிடிச்சி கரகர கரகரன்னு சொல்லிட்டா முழுக்கும்பாளையம் போய் வந்துருவேன். அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி விடுங்க, உடனே போய் இறங்கிறேன். சேர மட்டும்தான் இருக்குது. வந்தனே கிளம்பிட்டாங்க. மழை வருதுங்க. ஆனால் உலக புகழ் பெற்ற சக்தி வாய்ந்த அம்பாள் இந்த பச்சையம்மனுடைய ஆலயத்துக்கு முன்பதாக மாதம் தவறாமல் பிடித்து கோவலங்காட்டைச் சேர்ந்த மூர்த்தி அவர்களும் மூலப்பாது விஜயன் அவர்களும் நாடக நடிகளை கொண்டு வந்து பச்சையம்மனுக்காக ரசிகருடைய உதவியினால் இந்த பச்சையினுடைய அனுகிரகத்தினால் இங்கே மாதம் மாதம் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்காங்க. பச்சையினுடைய அனுகிரகம் என்ன செய்வா? பச்சை என்ன செய்வா? காலு கை வலிக்காம நோய் நொடி வராம நல்லா சீர்காய்ச்சா நல்லா வச்சிருப்பான். ஆனா இருந்தாலும் போறதுக்கு செலவு, வரத்துக்கு செலவு, சாப்பாட்டு செலவு இதெல்லாம் யாரு கொடுப்பா? சொல்றா, ரசிக பெருமக்கள் மாசம் தவறாம இந்த பச்சையம்மன் ஆலயத்துக்காக வந்து நாடகத்தை நடத்துறாங்க. ஆனா சம்பளம் இல்லாம ஆயாளுக்காக எல்லா நடிகர்களும் இந்த ஆலயத்திற்காக பச்சையம்மனுக்காக அமாவாசை தவறாம நாடகத்தை நடத்த வர்றாங்க. அவங்களுக்கு வழிச்செலவுக்காவது நம்ம கொடுக்கணும் இல்ல? குற்ற பிள்ளைக்கு பெற்ற பிள்ளையாக பாவித்து நம்மையும் ஒரு அங்கத்தினராக பாவித்து ரசிகர்களுக்கு ரசிகர்கள் அவரவர் சொத்தில் இருந்து 10, 50, 100, 500, 1000 வரை நம்ம கொடுத்து ஊக்கத்தை கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறார். குற்ற பிள்ளைக்கு பெற்ற பிள்ளையாக விளங்கக்கூடிய தாய்மார்கள், பெரியோர்கள், ரசிக பெருமக்கள் அனைவற்று மேலும் இந்த பச்சையம்மன் கருப்புசாமி அருள் பெற்று நீண்ட நாள் ஆன போல் நடையும் குதிரை போல ஓட்டமும் வயிற்று கஞ்சி இடுப்புக்கு துணி புண்ணுப்புடி இல்லாம நோய் நொடி இல்லாம பில்லி சூனியம் மந்திரம் தந்திரம் இடத்திட்டு வழிபோக்கு காற்று கருப்பு பேய் பிசாசு எதுவும் அணுகாமல் இந்த பச்சையாய் கருப்புசாமி காலில் வைத்து மிதிச்சு பஞ்சக்குடிய பாராக்குடியாக்கி ஏழக்குடி எடுத்து வளர்த்தி நாடெங்கும் புகழ் பெற்ற பச்சையம்மா பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு ரசிகபெற மக்கள் நம்பின மக்கள் அனைவரும் நீடு ஊழி வாழ வேண்டும் என்று ஆண்டவனை அர்ச்சிக்கிறேன். ஆதி முதல் இந்த நாடகத்தை துவக்கும் பொழுது இந்த பச்சையாயி கோயில் சேர்ந்த
அளவு கொண்டவர்கள் 10 பேர் வந்தாலும் 15 பேர் வந்தாலும் 20 பேர் வந்தாலும் சாப்பாடு போட்டு இந்த நாடக துவக்கம் செய்தான். இன்னைக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக எப்படி இருந்தாலும் ஆதியை நினைச்சு பார்க்கணும். இங்கே நம்மளுடைய மூர்த்திக்கும் விஜயனுக்கும் ஊக்கம் கொடுத்து வருகின்ற நாடகக்காரர்கள் அன்னமிட்டு உபசரித்து இங்கே நாடகத்தை நடத்தி கொண்டு வந்தா அதற்கு பிறகு கவுண்டமார்கள் பொதுப்படையாக எல்லோரும் பொதுப்படையாக அன்னமிட்டு நாடகத்தை அருள் புரிந்து கொண்டிருக்கார். அதனால இந்த நாடகத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பச்சையம்மன் கோயில் பூசேரி கவுண்டமார்கள் அனைவருக்கு பேரும் சென்ற பெருமான் சிறப்போங்கி வேட்டி வேற கல்வி நீடூழி வாழ வேண்டும் என்று அம்பாளை பிரார்த்தித்துக் கொண்டு நம்மை போல நாடக நடிகர் யார் பெரம்பலூர் சந்திரன் நல்ல ஒரு பொண்ணு அன்னைக்கெல்லாம் 30-40 வருஷத்துக்கு முன்ன நம்ம சன்னியாசி குண்டு ராமன், சன்னியாசி குண்டு கந்தசாமி, நெய்க்கால்பட்டி மருவன், கப்பர நாராயணன் நாடக பல நடிகர்கள் நான் பல ஆயிரக்கணக்கான நடிகர்களை பார்த்தேன். அவரெல்லாம் ஆடும்போது சின்னச்சந்திரன் ஒரு சிறந்த ஒரு பெண் வேலைக்காரர். இன்னைக்கெல்லாம் பொண்ணு வேஷத்துக்கு ஆளு கிடையாது. மேட்டுக்காட்டு அதாவது அங்க ஒரு பொண்ணு வேஷக்காரரு சின்னச்சந்திரன் இவங்கெல்லாம் நல்ல ஒரு சிறந்த நடிகர்கள். அவர் காலத்தின் கோலத்தினால் அந்திகாரம் அடைந்தார். அவருடைய மகன் சின்னச்சந்திரனுடைய மகன் அவர் நமக்கு ஒன்று அன்பளிப்பு கொடுத்தார். இன்னும் அளவு வாழக்கூடிய அளவு கொண்டு அவசரத்திலிருந்து நமக்கு அன்பளிப்பு கொடுத்தார். இன்னும் நமக்கு கைத்துணாக இருக்கக்கூடிய பாலிக்காற்று அனுசரிக்கக்கூடிய என் அருமை தம்பி உயிரினு மேலாக வழங்கக்கூடிய யார் முருகன் எப்ப பார்த்தாலும் நம்மை உயிருக்கு மேலாக கருதி அடிக்கடி போன் செய்து நம்ம நலம் சாதிக்கக்கூடிய அருமை தம்பியாக விளங்கப்பட்ட யார் முருகன் அவர்களும் பாலிக்கட்டார் அவர்களும் இன்னும் மற்றுமுள்ள கவுண்டமாக அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சந்தேகங்க என்ன சந்தேகம்னு கேக்குறீங்க? அந்த நடிகர் பேர் எல்லாம் சொன்னீங்கல்ல, அவங்க எல்லாம் இருக்கிறாங்களா? அப்படி வந்திருக்கிற சந்தேகத்தை தீர்த்துட்டு நான் போயிடுறேங்க. அதாவது இந்த சுண்டமேட்டூர் திட்டுல கண்ணந்தேரி, மூவானூர், மூட்டுக்கட்டானூர், இந்த சுண்டமேட்டூர், இன்னும் இந்த கோசேரிப்பட்டி, இந்த திட்டுல நல்ல தம்பி கவுண்டர் மகான் என்னுடைய சரித்திரமே அவருக்கு தான் தெரியும். தலைவர் நல்ல தம்பி கவுண்டர் புலிபுட்டியான்னா அவருக்கு உயிர். அப்ப கோசேரிப்பட்டி ராமசாமி நம்ம பொட்டி ஓட்டுறோம். ஆமா, கை செஞ்சல் விரலோடு. இப்படி இவங்கெல்லாம் காலத்தின் கோலத்தினால் பச்சைமுத்து கவுண்டர், இந்த கரையா ஒரு மணி கவுண்டர், சீனு கோமாளி அவர்கள், இன்னும் வாழப்பட்டையாரு, கசாப் மாணிக்கம், படுகுப்பட்டி முத்தண்ணன், இவங்க எல்லாமே அங்கீகாரம் எல்லாம் போய் சேர்ந்துக்கிட்டாங்க. ஆமா, அத்தனை பேர் சேர்த்தாங்க. நீங்க என்ன உசிரோட தாங்க இருக்கட்டும், அது நன்மைதான். அதாவது அவங்க எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. நாங்க அதாவது 18ஆம் போர்க்களத்துல 18ஆம் நாள் ஜெகனி மாமனுக்கு நிச்சயதாமலம் கொடுக்கும் போது துரியோதனன் சொன்னார், மாமா சகாதேவன் சபதம் வச்சிருக்கான், அந்த சகாதேவனை வெல்ல முடிஞ்சா கொல்ல முடிஞ்சா கொல்லு. அப்படி அந்த சகாதேவனை வெல்ல முடியல கொல்ல முடியலன்னு உன்னுடைய உயிர் ஏதாவது நிலகுலைய கட்டம் வந்தா போற இடத்துக்கும் பக்கத்துல எனக்கு ஒரு சிம்மாசனம் பிடிச்ச வை மாமான்னா. சரி, அந்த மாதிரி இத்தனை பேருக்கையும் போய் சேர்ந்துட்டா எனக்கு ஒரு இடம் பிடிச்சி வச்சிருக்காங்க. ரெடியா இருக்குதாங்க, கொஞ்சம் பொறுத்து வாப்பா. அதாவது 30 வருஷத்துக்கு முன்னையே
கோவலங்காட்டுல இருந்து கூலி குட்டியா மரத்துல விழுந்து செத்து போயிட்டான்னு இளவுக்கு வந்தாங்க 10 பேர். சரி கோவலங்காட்டு 30 வருஷத்துக்கு முன்னே 30 வருஷத்துக்கு முன்னையே காளியா கோயில் அதான் கவுண்டர் செங்கோட கவுண்டர் 10 பேர் கோவலங்காட்டுல அந்த கூலி குட்டியெல்லாம் அந்த காளியா கோயில் நான் தான் கூப்பிட்டு யாரும் காண முடியாது. செங்கோட கவுண்டர் அந்த கோயில் கவுண்டருக்கு வரணும். சரி அன்னைக்கே வந்தாங்க. நான் எத்தனையோ தடவை செத்து பொழைச்சிட்டேன். எனக்கு இனிமே சாவு சாவு கிடையாது. இல்ல உசிர் தான் போவோம். 16 மார்க்கண்டன் 886 ஆயுள் படித்த விஸ்வாச்சாரியார் போல நான் எப்ப சாவுன்னு நினைக்கிறேனோ அப்பதான் சாவுவேன். பரவாயில்ல அதனால இளமையாகவே இருப்பேன். அப்படியே இருங்க, அதுதான் நல்லது. அப்ப இதுவரைக்கும் நினைக்கலையா? ஏங்க உள்ள என்னன்னு சொல்லிவிட்டு வந்தேன். என்னன்னு? எங்க அங்க கோமாளி வேசத்துக்கு ஒரு ஆள் இல்ல. எங்க அங்க ஆமா அப்படின்னு பச்சைமுத்து கவுண்டரும் செட்டிப்படி சின்னவரு பெரியவரு நம்ம கரையா ஒரு மணி கவுண்டரு எல்லாத்தோடையுமே நானும் ஆடிட்டேன். இவங்க எல்லாம் சொன்னாங்க கோமாளி வேசத்துக்கு ஆள் இல்லன்னு. இப்போதைக்கு சீனு கோமாளி வச்சு செய்யுங்க. சரி இல்ல அப்பயும் அனுப்புதான் பார்த்தேன். ஆனா இருந்தாலும் இப்போதைக்கு வச்சு செய்யுங்க. பின்னால பொறுமையா அனுப்புறேன்னு சொல்லிடுங்க. இன்னொரு சமாச்சாரம் எப்படி தெரியுமா? நானுமே மறுபிறவி தான். அதான் தெரியுமா 10 வச்சு இந்த மேட்டுக்கு முடியாது வேலைக்கு ஆளக்கூடிய வாலி 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 என்று வையகத்தில் பெயர் பெற்றவர். குத்துப்படா வாலி என்று குமளையத்தில் பெயர் பெற்றவர். வாலி வாலி என்று வையகத்தில் பெயர் பெற்றவர். வாலி வாலி என்று குத்துப்படா வாலி என்று குமளையத்தில் பெயர் பெற்றவர். நான் எப்படி பிறந்தேன்? எப்படி? ஆளுக்கும் ஆளுக்கும் பிறந்தேன். ஏங்க அவன் புழுதிகாட்டுல பொம்பளையும் ஆம்பளையும் உருண்டு பிறந்து ஒண்ணும் ஆக மாட்டாங்க. நீங்க ஆம்பளைக்கு ஆம்பளை இல்ல எப்படி? வினதை வினதை கத்ரு 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 1000 முட்டை எட்டா. 1000 முட்டைகள். கத்ரு எத்தனை முட்டையா? 1000 முட்டைகள். வினதை 2 முட்டை எட்டா. 2 முட்டை. ஆமா சரி. அந்த 2 முட்டை இட்டு ஓய் காசிபுரத்தில் வரம் பெற்று அந்த 2 முட்டையினால உனக்கு சக்தி வாய்ந்த உனக்கு அருமையான ஒரு புதல்வன் பிறப்பார் என்று காசிபுர வினதைக்கு வரமளித்திருந்தார். சரி. பல ஆண்டு காலம் ஆனா கரு கூடி அந்த 2 முட்டையில் 2 ஆண்மக்கள் பிறப்பார் என்று. ஆனா கத்ரு 1000 பிள்ளைகளை பெற்ற அசுர பிள்ளைகளை. நாகலத்தை சேர்ந்த பிள்ளைகளை 1000 பிள்ளைகளை பெற்றார். இந்த வினதை பார்த்தா ஏண்டா அதாவது நாராயணன் அளப்பம்பாளையம். நாராயணன் அவர்கள் அளப்பம்பாளையம். அவர் செத்து மடிந்து சிவன் சேர்ந்து விட்டார். அவர் மாண்ட ஒரு அதாவது மோட்சம் அடைய வேண்டும் என்று அருமை தாய் அன்னலட்சுமி அதிகலட்சுமி மாங்கனி மகாலட்சுமி அஷ்டலட்சுமி தானியலட்சுமி பாக்கியலட்சுமி லட்சுமிக்கு ஒப்பற்ற தாய் அவர் மாண்டவர் பேர் வழியாக நாராயணன் பேர் வழியாக 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கான். இந்த 100 ரூபாயை கொண்டு போய் பையனை போடும். அம்மா தாயே நாராயணன் அவருடைய குடும்பம் ஆண் போன பக்கம் அரசுப்பட்ட ஆண்டு பெண் போன பக்கம் பெற்று பெருகி அக்கா தங்கை அண்ணன் தம்பி ஆடு மாடு அவர் செய்யும் தொழில் அக்க சமத்து மனச்சமத்து தானி சமத்து அகர சமத்து பட்டு பெருகி பால் பால பங்கி பாலால் செல்வம் பாக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று பச்சையம்மனை பிரார்த்திக்கிறேன். அப்போ இந்த முட்டை அதாவது வெளிக்கும் இல்ல குழந்தை வெளியே வரவும் இல்ல. அப்ப கத்ரு ஒரு பொறாமை ஏண்டி உன் முட்டை அவிஞ்சி போச்சு. இவன் என்ன செஞ்சா இவன் இந்த பாதியிலே இந்த முட்டையை உடைக்கட்டும்னு சொல்லி ஒரு செத்து போன எலியை கொண்டு வந்து அந்த முட்டைக்கு பக்கத்துல போட்டான். அந்த செத்து போன எலி என்ன செய்யும்? நாள் ஆக ஆக கவிச்சு எடுத்து போச்சு.
அப்போ அந்த கத்ரு விலங்குகிட்ட சொல்றான், அடியே இந்த முட்டை அவிஞ்சு போச்சு, இதுல எந்த குழந்தை பிறக்க போகுது, நீ உடைச்சு பாரு அப்படின்னு கத்ரு பொறாமையினால தன் தங்கச்சி வினதிகிட்ட சொல்ல. சரி. அப்போ அக்கா 1000 பிள்ளைங்களை பெத்துட்டான், நம்ம 2 முட்டையும் இன்னும் கருவு கூடிச்சோ கூடலையோ தெரியல, குழந்தையே வரல அப்படின்னு இவன் கோபூருக்கு மாட்டாது என்ன பண்ணா, இந்த வினத ஒரு முட்டைய ஓங்கி அடிச்சான். அந்த ஒரு முட்டையை ஓங்கி அடிக்கும் போது அதில் இருந்து ஒரு ஆண் குழந்தை சத்துருமாக வெளிவந்தது. அந்த உருவான குழந்தை எப்படி உருவாச்சு? இது போல மேல உருவம் பூரா கூடி போச்சு, இடுப்புக்கு மேல. ஆனா இடுப்புக்கு கீழே 2 காலும் கூடல. இடுப்புக்கு கீழே 2 காலும் கூடல. அந்த 2 உருவம் கால் கூடுறதுக்கு முன்னே இவ கத்ருவனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு முட்டையை உடைச்சிட்டா. சரி. அவன் தான் அருணன். அருணன் அந்த மார்க்கமாக நின்னு, அம்மா என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டியே, என் உருவம் கருவு கூட முன்ன முட்டையை உடைச்சு என் அங்கத்தை பங்கப்படுத்திட்டியே அப்படி என்று சொல்லி அருணன் அழுது புரண்டு பரிதபித்து சூரிய பகவானிடத்திலே அடைக்கலம் புகுந்தான். ஆமா, சூரியனுக்கு ரதம் மாட்டக்கூடிய அருணனுக்கு இடுப்புக்கு மேல உருவம் இருக்கும், இடுப்புக்கு கீழே கால் 2 இருக்கும். சரி. உணவன் உணநோக்கு அப்படிப்பட்ட அருணன் ஒரு நாள் பெண்ணாக உருவத்தை மாறி உலகத்துக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு அழகான ஒரு பெண் ரூபத்தை ஆனால் எடுத்து அந்த தெய்வலோகத்திற்கு தேவேந்திரனுடைய சபைக்கு சென்றார். அருணன் தேவி என்று பெயர் பெற்று தேவேந்திரன் சபைக்கு செல்ல, தேவேந்திரன் பெண்ணை பார்த்து ரம்பை, ஊர்வசி, துரோதமை, மேனகை, ரதி தேவி என்று சொல்லப்பட்ட ஆனா நாட்டிய பெண்களை விட 10 மடங்கு அழகாக இருக்கிறார், இந்த பெண்ணை யாரு அப்படி என்று அந்த பெண்ணை மோகித்தார். யார்? தேவேந்திரன். அப்ப அருணன் சொன்னான், இந்திரா உனக்கு என்ன கண்ணா கட்டு போச்சு, நான் ஆம்பளப்பா, நான் ஒரு பெண்ணாக உருவத்தை மாதிரி கேபட் சபையை பார்க்கலான்னு வந்தேன், என் ஆசைக்காக. எனக்கு அருணன் தெரியாதா, எனக்கு ரத ஓட்டம் தெரியாது எனக்கு அப்படி என்று இந்திர பகவான் காமம் கண்ணை மறைச்சு மோக முகத்துக்கு ஏறி அருணன் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணோடு கட்டி சேர்ந்தான். அந்த இந்திரனுக்கும் அருணதேவிக்கும் பிறந்த என் பெயரோ வீரவாளி. வாலியாக நான் பிறந்து இந்திரனுக்கும் அருணனுக்கும் வீரவாளி வாலி என்று ஆண்கள் பிறந்தார். அதே அருணன் சூரிய பகவான் சேர்ந்தார். சூரிய பகவான் அந்த அருணனோடு சேர்ந்தார். அருணனுக்கும் சூரிய பகவானுக்கும் என் தந்தை சுக்கிரவன் ஒருவன் பிறந்தார். சரிங்க. அதே அருணனுக்கும் கௌதம ரிஷிக்கும் அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது.
தங்கச்சி ஆஞ்சனாதேவி. தங்கச்சி ஆஞ்சனா தேவி. கண்ணு குருடு, குருடு, காது செவிடு, கை கால் குஷ்டம். இப்படி என் தங்கை அஞ்சனாதேவி கௌதம் ரிஷிக்கும் அருணனுக்கும் பிறந்தான். அப்படி நாங்கள் பிறந்து சிறுவயதாக இருக்கும்போது நடந்தது என்ன? அது தேவர்கள் சூழலும் நான் பிறந்து கிஷ்கிந்தையிலே வாழ்கின்ற பொழுது அசுர வர்க்கத்துக்கு தலைவன். அசுர வர்க்கத்துக்கு தலைவன் என் பெயர் வாலி. தேவனுடைய இடுக்கத்தை தீர்க்க. ஆனால் நாராயணனுடைய அந்த கண்ணனுடைய மனைவி லட்சுமி கண்ணனுடைய கோபத்துக்கு ஆளாகி பூமியில இறங்கி விட்டான், கடலில் இறங்கி விட்டான். அந்த லட்சுமியை மேலே கொண்டு வர வேண்டும், தேவர் எடுக்கிறதை தீர்க்க வேண்டும் என்று தேவர்களும் அசுரர்களும் மந்திரகிரி மலை மத்தாக வைத்து வாசுகியை கையிலாக வைத்து பால் கடலை கடைந்தார்கள். எத்தனையோ பொருள்கள் பிறந்தன. ராமதேவன், கற்பக விருட்சம், சம்பை, உருவசி, நாட்டிய பெண்கள், நாளைக்கு விடிஞ்சா ஹனுமான்
ஜெயந்தி. சத்தியமாக கடவுளிலே சக்தி வாய்ந்தது அனுமான் ஜெயந்தி. ராஜா என்று சொல்லக்கூடியவர் பெருமாள் கோயில் பூஜை செய்கிறார். அவருக்கு எந்த விதமான நளிநலக்கமும் வராமல் படிக்கு சென்ற விரமண சிறப்பு வர பலார் செல்வத்தோடு பாக்கியம் சேர நோய் நொடி இல்லாம தன்னுடைய தொழில் செய்யும் தொழில் முன்னேற்றம் அடைய இந்த பச்சைமனையும் சாசாத் தேவன் ஸ்ரீமந்த நாராயணையும் இந்த அஞ்சனாதேவி மைந்தன் அனுமானையும் பிரார்த்திக்கிறேன். வல்லாண்டு வல்லாண்டு பல கோடி நூறாண்டு நீடூழி வாழ வேண்டும். எத்தனையோ அமிர்தங்கள் பிறந்தன. அதுல தாரை என்ற ஒரு பெண் பிறந்தது. ஆமா. அப்ப தேவர் பார்த்தார், இந்த பெண்ணை அசூரத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று என்ன கூப்பிட்டு வாலி, இந்த பொண்ணு அமிர்தத்தில் பிறந்திருக்கா. இதோ வாலிக்கு 6 மாசம், சுத்திரி பெண்ணுக்கு 6 மாசம். அண்ணனும் தம்பியும் அனுபவிச்சுக்க போ. அம்மா பச்சையம்மா செல்வம் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு இந்த மனிதனுடைய குடும்பம் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் மற்ற வாக்கியத்தோடு நாமா தலைவாளர்களுக்கு அவர் ஒரு முன்னோடி. அவர் சொத்தில இருந்து நமக்கு அன்பளி கொடுத்திருக்காங்க. அம்மா பச்சையம்மா ஐநாரப்ப கருப்புசாமி. ஆனா இன்னும் நம்ம அரமணக்காடு தேவி அம்மா நடத்தக்கூடிய ராஜா ராஜேஸ்வரி அம்மனுடைய அனுகிரகத்தினால் கோபாலுடைய குடும்பம் அவங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கை பெற்றவரப்போ ஆடு மாடு அவர் செய்யும் தொழில் சமத்து மனசமத்து தானி சமத்து அரசமத்து பட்டு மறிய பால்பாடு பஞ்சு பாலாறு செல்வம் வாக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று மகாலட்சுமி கொப்பற்ற பற்றி அம்மனை பிரார்த்திக்கிறேன். ராஜா ராஜேஸ்வரி சமரிக்கிறேன். அப்பொழுது அந்த தாரி என்ற பிள்ளை அவங்க ஒரு சூது பாரு வாஸ்தவம் ஆவது பெண்ணால அழிவது பெண்ணால இந்த 2 பேரும் ஒரு பொண்ணை வச்சுக்காங்க. 2 பேரும் ஒரு பொண்ணை வச்சுக்காங்க. அப்படி இந்த சூதுக்கார தேவர்கள் சூது செய்து விட்டார்கள். சரி என்று அந்த தாரையை கொண்டு வந்து நானும் என் தம்பி சுக்கிரீவனும் இருவரும் தாலி கட்டினோம். அப்பொழுது எனக்கு 6 மாசம், தம்பி சுக்கிரீவனுக்கு 6 மாசம். அண்ணனுடைய மனைவி அண்ணி தாய்க்கு சமம். நான் அடைந்த பெண்ணை அவன் அடைய விடுவனா? முடியுமா? வேணாலும் கொடுக்கலாம். பொண்டாட்டி விட்டு கொடுக்க முடியுமா? 6 மாசம் தாரையோடு நான் கூடி கலந்து விளையாடி கொண்டிருப்பேன். 6 மாசம் ஆனாலும் அவன் முறை வரும்ல. இங்க வாழாம என்ன கிட்ட வருமா? அவன் காலம் மேல போறதுக்கு 3 மாசம், மேல போறதுக்கு 3 மாசம், மேல இருந்து கீழே வரதுக்கு 3 மாசம், மேல போறதுக்கு 3 மாசம், கீழே வரதுக்கு 3 மாசம். 6 மாசம் தாரையோட நானே கட்டி பிடிச்சு வேலை செய்வேன். சரி சரி சரி. அவனுக்கு முறை முடிஞ்சு போச்சு இல்ல? ஆமா. இப்படி இந்த வயசுல பொய்யாமலை கருடா போனா பொறுப்பு போக இப்படியே சொல்லி சொல்லித்தானே 3 லட்சம் பணம் போச்சு. சாமி சாமி மறுபடியும் வரதா இருந்தா ஒண்ணு கொடுத்துருக்கோம். தாரை என்ற பொண்ணோடு உல்லாசமாக இருந்து கொண்டிருக்கேன். இருந்தாலும் இருக்கட்டும், நான் சிவனிடத்திலே நான் வரம் பெற்றேன். அப்போது சிவன் எனக்கு வரம் கொடுத்தார். அதாவது நான் எப்படி வரம் பெற்றேன்? எதிரி யாராயிருந்தாலும் சரி